ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளின் சேட்டைகள் எபிசோட் நம்பர் 7. வாங்க எனக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எனக்கு வர கோவத்துக்கு என்னடா பண்ற? இந்நேரம் நான் பயந்துட்டேன். இது நம்மளோட சிப்ஸ் ஆச்சே. ஆமாமா, ரோடு ஃபுல்லா இதை வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா அந்த டேங்கோட வேலையா தான் இருக்கும். அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ திருநது அந்த ஷாப்கீப்பர் டேங்கா? அப்படி சொல்லிட முடியாது. நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பர் எவிடன்ஸ் வேணும். அதுக்கு முன்னாடி யார் மேலேயும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. எனக்கு என்னவோ ஷாப்கீப்பர் டேங் மட்டும் இதில் ஈடுபட்டிருக்க மாதிரி தெரியல. எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகம் இருக்கு. அது மிஸ்டர் வெயின்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? அந்த நல்ல மனுஷன் அந்த வேலையை பார்த்துருப்பாருன்றீங்க? என்னால் நம்பவே முடியல. அவர் பல நேரத்தில் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. எதை வச்சு நீங்க சொல்றீங்கம்மா? ஏன்னா $5 நீங்க ஃபைனா கொடுக்க வேண்டியது வரும். இல்லைன்னா கடையை காலி பண்ணுங்க. இவங்க ஏன் கடையை சேர்ந்தவங்க. பாஸ், இது ஸ்வீட் பொட்டேட்டோ உண்மையிலே சூப்பரா இருக்கு. இதை எதுக்கு அவர் செய்யணுமா? எனக்கும் இதை கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஐயோ, நான் கேஷுவலா சொன்னேன். நீங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? விட்டுட்டு போய் வேலையை பாருங்க, போங்க. இதெல்லாம் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சும்மா சொன்னேன். நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல ஷாப்கீப்பர் டேங் மேல குற்றம் சொல்றதுக்கு. அவன் நிறைய விஷயத்துல நம்ம பிசினஸ்ல தலையிடுறான், பிரச்சனை கொடுக்குறான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமாமா, நானும் அவனை சும்மா விட மாட்டேன். ஆமாமா, நானும் அவனை சும்மா விட மாட்டேன். அவன் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறான். என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எவிடன்ஸ் இல்லாம அவன் மேல கை வச்சு ஜெயில் எல்லாரும் கழித்திடலாம் முடிவே பண்ணிட்டீங்களா? எந்த மாதிரி எவிடன்ஸ்மா? அது அவன் வெளியிலேயே வரக்கூடாது. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? கஸ்டமர் யாரும் வரல. முன்னாடி வந்து அந்த ரெகுலர் 5 கஸ்டமரும் இப்ப வரதில்ல. சோ என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதை பத்தி தான் நானும் யோசிச்சு வந்திருக்கேன். நம்ம ஏன் இந்த கடையை வித்துறக்கூடாது? கடையை விக்கிறதா? என்ன இந்த ஆளுக்கு மூளை குழம்பி போச்சா? என்ன மென்டல் மாதிரி பேசுறான்? என்ன சொல்றீங்க? கடையை விற்க போறீங்களா? 5 கஸ்டமர் வராதெல்லாம் ஒரு குறையா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, எனக்கு $2000 தேவைப்படுது. $2000? நம்ம கடை ஆரம்பிச்சு 2 மாசம் தான் ஆகுது. சம்பாதிக்கிற எல்லாத்தையும் நீங்க தானே எடுத்துக்கிறீங்க. அப்புறம் என்ன? எனக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. சின்ன பிரச்சனை. என்னால இந்த ஹோட்டலை ரன் பண்ண முடியும்னு தோணல. சோ அதனால. என்ன அதனால? 2 மாசத்துக்குள்ள கோபத்தை தொட்டுற முடியுமா? அம்மா, இவர் பேசுறது எதுவும் சரியில்லைம்மா. நீ ஏதாச்சும் பண்ணுமா? நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன காரணம் கூட தெரியல. $2000 வேணும்னு திடீர்னு கேட்டா, முதல்ல என்ன விடுங்க, எனக்கு தலை வலிக்குது. நீங்களாச்சும் உங்க ஹோட்டலாச்சு. அம்மா போகாதீங்கம்மா. சரி விடுங்க. உன்கிட்ட நான் தெளிவா கேட்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உண்மையை சொல்லு. வச்சுக்கிறது எல்லாமே சின்ன கோல். இதை வச்சு லைஃப்ல எப்படி முன்னேற முடியும்? என்ன மூளை குழம்பி போச்சா? சின்ன கோலா? இவங்கிட்ட என்னால பேசவே முடியாது. ஆமா, போகாதீங்க. சொல்லிடுறேன். எங்க அம்மாவுக்கு கடன் பிரச்சனை. எவ்வளவு கடன் கொடுத்தோம், என்ன பேலன்ஸ் இருக்கு. 6 மந்த்க்குள்ள $2000 சம்பாதிக்கணும். எப்படி முடியும்? எப்படி சம்பாதிக்கிறது? இந்த குறைஞ்ச நாள்ல வேணும்னா நம்மளோட ஒரு பையனை வித்துடலாமா? அவன் அந்த அளவுக்கு உரத்த கிடையாதே. இல்லைன்னா பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாமா? வேணாம். எல்லா மூஞ்சும் கருகி தீஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்க்கு ஒரு மைண்ட் மேப்பை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஃபேமஸ் ஆக்கணும், பிராண்ட் உருவாக்கணும். அப்புறம் நிறைய காசு தேவையாச்சு. பிஸ்னஸ்ல 6 மந்த்ல $2000 சம்பாதிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ $100 கொடு. இம்பாசிபிள் பாஸ். நான் எதுவா இருந்தாலும் சம்மதிக்கிறேன். ஒன்னு நான் நம்புறேன். அப்படின்னா கொடு. என்கிட்ட இப்போதைக்கு காசா இருக்கிறது இதெல்லாம் தான். என்கிட்ட வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருவாரு. ஒரு ராஜா கடைசியா ராஜ்யத்தை துறக்கும் போது அவர்கிட்ட சட்டக்கிட்டலாம் ஒரு மாதிரி இவரும் எல்லாத்தையும் உருவி கொடுக்கும்போது, என்ன பண்ற? இரு, நான் என்னது கொடுக்குறேன். இது கொஞ்சம் ஒர்த் ஆகும், ஆனா இது பத்தாது, இன்னும் நிறைய வேணும். என்ன பண்றீங்க? நில்லுங்க. இதையே அடகு வைக்க போறீங்க? இது மிஸ்டர் எஸ் உங்களுக்காக வரைஞ்ச படம். உங்களுக்கு பிடிச்சதாச்சே. இப்ப நமக்கு காசு அவசியம், வேற வழி இல்லவா? அடகு வச்சு காசு எடுத்து வந்து நம்ம ஹீரோயிட்டு கொடுப்பாரு. இதுவும் கொஞ்சம் பத்தாது, இன்னும் நிறைய காசு வேணும். $100 குறைவு. அதுவே நம்மளால கலெக்ட் பண்ண முடியல. மாஸ்டர், என்கிட்ட இதுதான் இருக்கு. அம்மா, என்கிட்ட இது இருக்கு. இது உன் வரதட்சணைக்காக நீ வச்சிருக்கிறதுடி. வச்சுக்கோ. இல்லம்மா, நீங்க எனக்கு நிறைய கொடுக்க மாட்டீங்களா என்ன? இது ஏன் பங்குமா? இது என்னோட பங்கு. நீ காசு வச்சிருந்தியாடா? ஒரு முட்டாய் கேட்டாலே வாங்கி தரத கஞ்ச பையன், எப்படிடா காசு? என்கிட்ட எப்பயுமே காசு இருக்கும். நீயுமா?
சரி, இப்ப கிடைச்ச வரைக்கும் $100 வந்து இருக்கும். முதல்ல நம்ம பேட்டனை உருவாக்கணும். பேட்டனா? ஆமா, பிசினஸ் செய்யறதுக்கு பிளானு. நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம். இதுல நிறைய பல மடங்கு காசை பார்க்க போறோம். கமான் கமான் வாங்க. ஹே, வெரி குட். நீங்க கிளாப் பண்ணுங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.